முதலாக ஒரு தலித்தை 5 ஆண்டு காலங்கள் அமைச்சராக ஆக்கியது காங்கிரஸ் கட்சி தான். உங்களுக்கு தெரியுமா? காங்கிரஸ் வந்து ஒரு பண்ணையார் கட்சி. இதெல்லாம் சொல்லிட்டு முழுசா கேட்டா அந்த கேள்விக்கு இடம் இல்ல. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அருமை இளவல் செல்வத்திறமை போட்டிருக்கிறது. அவருக்கு நல்ல பக்குவப்பட்டவர் ஒருவர், அது வேறு. ஆனாலும் ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னாலே, இளைய பெருமாளுக்கு பின்னாலே இப்பொழுதுதான் கக்கன் இருந்தார், இளைய பெருமாள் இருந்தார், இடையில கொஞ்ச காலங்கள் மரத சந்திரசேகர் இருந்தார். இப்ப நீண்ட நாட்களுக்கு பின்னால போட்டிருக்கிறாங்க. அதுதானே இப்ப விவாதமா பார்க்கப்படுது. 45 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து காங்கிரஸ் ஒரு தடவை கூட திமுக போட்டிருக்காங்களா? ஒரு தடவை அண்ணா திமுக போட்டிருக்காங்களா? ராகுல் காந்தி போற போது ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றாரு. அந்த இடத்துல கங்கைக்கு தண்ணி ஊத்தி கழுவுறாங்க பிஜேபி. இரடானா இவர் மாமிசம் சாப்பிடுறாராம். இவன் போய் என்னமோ பட்டியல்னா அதெல்லாம் பேசுறது நடிப்பு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே தேர்தல் போதுதானே. இது ஒண்ணும் புதுசு இல்லையே. இதான் புதுசா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இது இப்பதான் இந்த மாதிரி காங்கிரஸுக்குள்ள அர்த்தம் வேற. காங்கிரஸுக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல். இதுக்குள்ள ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோட கேள்வி கேக்குறீங்க, வேஸ்ட். அடுத்தது கேளு. இல்ல நான் சொல்லல, நான் திரும்பி சொல்றேன். நீங்க மட்டும் கேளுங்க, எவ்வளவு தெருவுல போறேன்னு சொல்லாலும் உங்க கேள்வி கேட்பதற்கு துணிவில்லைன்னா தான் அது பொதுவாக. கரூர் எம்பி ஜோதிமணிக்கும் KS அழகிரி வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்னைக்கு இந்த தேர்தல் அந்த பாண்ட் மூலமா வசூல் பண்ணது இல்லீகல் சொன்னானோ, மானம் இருக்கிறவன், சொரணை இருக்கிறவன் ராஜாபட்டில போயிருக்கணும். இன்னைக்கு நடந்து சண்டிகர்ல நடந்திருக்கு பகிரங்கமா. சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டானே, ஜனநாயக படுகொலைன்னு சொல்லிட்டானே. இந்த குழப்பங்கள்ங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்குது தானே நம்ம பார்க்க முடியுது. சார், குழப்பம் இல்லைன்னா அது சவம் நடத்தங்க. இப்ப பிஜேபியில குழப்பம் இல்லையா? காங்கிரஸ் கட்சி வந்து பிரிவினையை தூண்டக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது. இதை சொல்ற யோகியதை அவருக்கு காரணம். நான் எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. பிரைம் மினிஸ்டர் யாரா வேண்டும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த அரசியல்வாதி திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து திமுக காங்கிரஸ் இடையே வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் வந்து ரொம்ப நெருக்கமா நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து நடந்திருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவர் வந்து KS அழகிரி மாற்றப்பட்டு செல்வ பெருந்தகை தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்படி ஒரு நேரம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சூழலா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்க நேரத்துல ஏன் திடீர்னு அவர் மாற்றப்படுறாரு? ஏன் இல்லை, இது வந்து காங்கிரஸ் கட்சியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவரை மாற்றுவது வழக்கம்தான். இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதுதான். இந்த அறிவிப்பு தாமதமாக வந்திருக்க ஒழிய முன்னால வரல, நீங்கள் நினைப்பதை போல. அதனால இது ஒரு காங்கிரஸ் கட்சியில் அதிர்ச்சி தருகின்ற செய்தி அல்ல. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்பது, காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறை தெரிந்தவர்களுக்கு தான் இது புரியும். மற்றவர்களுக்கு, காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவர்களுக்கு அந்த வரலாறு தெரிவதில்லை. அதான் ரொம்ப துயரம். இன்றைக்கு சமூக நீதி காவலர்கள், சமூகத்துக்காக பாடுபட்டோம், அடித்தட்டு மக்களுக்காக, தலித் மக்களுக்காக போராடணும் பல பேர் சொல்லிக்கிறாங்க. இந்திய நாட்டினுடைய வரலாறுல 1920 முதல் சட்டமன்றம் வந்தது. அதுல இருந்து இன்னைக்கு வரும் இருக்கு. முதலாக ஒரு தலித்தை 5 ஆண்டு காலங்கள் அமைச்சராக ஆக்கியது காங்கிரஸ் கட்சி தான். உங்களுக்கு தெரியுமா? அதிர்ச்சி அடைஞ்சிராங்க. அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் சமூக நீதி காவலர் சொல்லுகிறவர்கள் அல்ல, ராஜாஜி என்கின்ற பிராமணர் முதலமைச்சர் 37ல. அவருடைய அமைச்சரவையில தான் VM முனுசாமி அப்படின்னு ஒரு தலித்து அவர் வந்து அமைச்சராகிறார். அதற்கு பின்னால் இந்தியா முழுவதும் கொழுந்து விட்டு எறிந்த அதற்கான போராட்டம் இருக்கு. அதற்கு கூட பொறி வைத்ததும் ராஜாஜி தான். ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பண்ணையார் கட்சி. முழுசா கேட்டா அந்த கேள்விக்கு இடம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த VM முனுசாமியை வைத்துக்கொண்டு ராஜாஜி செய்த ஒரு காரியம் தான் இந்தியா முழுவதும் ஏற்பட்டு சிந்தனை மாற்றத்துக்கு காரணம். அவர் என்ன செய்யறார், அன்றைக்கு புகழ்பெற்ற கோயிலாக இருந்த பழனி கோயிலுக்கு அந்த அமைச்சரை அழைத்து கொண்டு போறார். அப்பெல்லாம் கோயில் முன்னால படியிலே ஏற விட மாட்டாங்க தலித்துகளை. முதலமைச்சரோட வருகிற அமைச்சர் அங்க இருக்கிற யாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கற்ப கிரகம் வரை கூட்டி கொண்டு போய் பண்றாரு. அது அன்றைக்கு ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்களுக்கு அது புரியாது. அவ்வளவு கடுமையான, அது காந்தியிடம் போகிறது. காந்தி அந்த கோணத்தில் யோசிக்காமல் ராஜாஜி அழைத்து, என்ன இது மாதிரி உன்னை பத்தி பேசிக்கிறாங்கன்னு கேட்கிறாரு. அவர் என்னன்னு கேட்டோடனே இவர் விஷயத்தை சொன்ன உடனே அவர் சொல்றாரு, பாபுஜி, நம்ம சுதந்திர போராட்டத்தினுடைய உச்சகட்டத்தில் இப்ப இருக்கோம். வெகு விரைவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் நம்புறேன். ஆனால் நம்மோடு இருக்கிற மக்களில் பெரும்பகுதி மக்களாக இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு தங்களை சமமாக நாம் மதிப்பதில்லைன்னு ஒரு ஏக்கம் இருக்கு.
அவரிடம் 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தா கூட அவனுக்கு நிம்மதி வராது. கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போனாதான் அந்த நம்பிக்கை வரும் நான் நினைச்சேன். அதுக்காக தான் அழைச்சிட்டு போனேன்னு காந்தியடிகள் துள்ளி குதித்தார். இதுவரை எனக்கு கூட அது தோணல. அதற்கு பின்னால் தான் சுதந்திரம் வருவதற்கு முன்பாகவே ஒரு ஊர்ல 2 ஊர்ல இல்ல, இந்தியா முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களில் ஆலய பிரவேச போராட்டத்தை காந்தியடிகள் அறிவிக்கிறார். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மதுரையில மட்டும்தான் நடந்துச்சு. அது அல்ல, எல்லா ஊர்லயும் நடந்துச்சு. திருச்சியில ஆலாசியம் ஐயங்கார் ஒருத்தர் தலைமையில, கல்கி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில கோயில்பட்டியில, இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க நடந்துச்சு. ஆனா இப்ப நான் சொன்ன குற்றச்சாட்டை வச்சது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க சார். அவங்க அதான் கேட்டா தான் திருடி பிறரை நம்ப மாட்டான். அவங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் முழுசு சொல்லி முடிச்சா அந்த கேள்விக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்க திரும்பி கேட்டீங்கன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிறது நீங்களே விரும்பலன்னு அர்த்தம். வந்த உடனே இந்தியா முழுக்க அப்படிப்பட்ட ஒரு போராட்டம். நீங்க சொல்ற திராவிட இயக்கத்தில் எப்போது தமிழ்நாடு முழுக்க அப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கா? இல்ல. நான் என்ன சொல்ல வர்றேன், இது நடந்ததற்கு பின்னால் சுதந்திரம் வருகிறது. சுதந்திரம் வருகிற போது முதலமைச்சர் ஓமாந்தூரார் தமிழ்நாட்டில். அவர் வந்த உடனே சைலண்டா யார்கிட்டையும் சொல்லாமலே அன்றைக்கு இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற கோயில் திருப்பதி, அது சென்னை ராஜாணிக்குள்ள இருந்துச்சு. அந்த கோயிலுடைய தக்காராக உங்க திண்டிவனத்தை சேர்ந்த ஒரு தலித் பிரமுகரை தான் அங்கே போட்டார். அது வாதம் தான், அதை பத்தி பேசவே இல்லை, இதுதான் சொன்னார். இப்படித்தான் அது அப்படியே மெல்ல மெல்ல வந்தது. அதற்கு பின்னால் இன்னைக்கு சனாதனம் மறுதர்மம் எல்லாம் பேசுறாங்கல்ல. இந்தியாவில் முதலாக நீங்க பிரதம மந்திரியானா ஒத்துக்குவான், முதல் மந்திரியானா உட்காந்துங்க, எது வேணாலும் ஒத்துக்குவான். இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு அரிஜனை போட்டா யாராவது ஒத்துக்குவானா? அந்த துணிச்சல். நீங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்க ஆட்சி தான் 50 வருஷம் நடக்குது. இதுவரையிலும் ஒரு தலித்தை அரிஜன நலத்து, அதாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சரா போட தைரியம் வந்துச்சா? ஆனால் 54லேயே தலைவர் காமராஜ் முதலமைச்சராக இருக்கிற போது PR பரமேஸ்வரன் போட்டார். இப்படி பல வரலாறுகள் உண்டு. அன்றைக்கெல்லாம் நீங்க உங்க வயசுக்கு தெரியாது. தமிழ்நாட்டை கிராமப்புறங்களுக்கு போனா பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் வாழ்கிற பகுதியில் போறான், ஒன்னு காந்தி காலனியா இருக்கும், இல்லைன்னா கக்கன் காலனியா இருக்கும், இல்லைன்னா காமராஜ் காலனியா இருக்கும். இதை தவிர வேற பேரே வச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய பெருத்த ஆதரவை பெற்ற கட்சியாக காங்கிரஸ் இருந்துச்சு. அதே நேரத்தில் நீங்க அங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியத்தை பார்க்கணும். உச்சக்கட்டு தண்டத்தில் இருக்காங்க சொன்னாங்க பிராமணர்கள், அதிலேயே இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் அவங்க எல்லாம் காங்கிரஸ் தான் இருந்தாங்க. அதனால தான் இந்த ஆலய பிரவேசம் போராட்டம் நடக்கிற போது அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குவதற்கு அந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தலைமையில தான் வந்துச்சு. இது நாடு முழுக்க நடந்தது. இப்படிப்பட்ட புரட்சியை உருவாக்கணும்ல போய் பண்ணையார் கட்சின்னு சொன்னா அவனை கீழ்பாக்கத்தில் அடைக்கணும். அதனால இப்ப என்ன மாற்றத்துல இந்த மாற்றம் வருகிற போது அருமை இளவல் செல்வத்திருமை போட்டிருக்கிறது. அவருக்கு நல்ல பக்குவப்பட்டவர் ஒருவர், அது வேறு. ஆனாலும் ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னாலே இளைய பெருமாளுக்கு பின்னாலே இப்பொழுதுதான் கக்கன் இருந்தார், இளைய பெருமாள் இருந்தார், இடையில கொஞ்ச காலங்கள் மரத சந்திரசேகர் கூட இருந்தார். இப்ப நீண்ட நாட்கள் பின்னால போட்டிருக்கிறாங்க. அதுதானே இப்ப விவாதமா பார்க்கப்படுது. 45 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இப்பதான் காங்கிரஸ் ஒரு தடவை கூட திமுக போட்டிருக்காங்களா? ஒரு தடவை அண்ணா திமுக போட்டிருக்காங்களா? 45 ஆண்டுகளுக்கு பின்னால போட்டது விவாதங்கிறீங்களே, ஒரு தடவை கூட போடலையே, அது விவாதம் வராதா? இப்ப பாஜகவிலையும் சொல்றாங்க, அவங்க குடியரசுத் தலைவரா நாங்க ஒரு பழங்குடி சமூகத்தை போட்டிருக்கோம். காங்கிரஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. நான் முன்னாலே சொன்னேன், புத்திசாலிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம். அவங்க எல்லாம் உங்க கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். அவங்க இப்ப ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா இப்ப முந்தா நாள் நடந்துச்சு வாரணாசியில. ராகுல் காந்தி போற போது ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றாரு. அந்த இடத்துல கங்கைக்கு தண்ணி ஊத்தி கழுவுறாங்க பிஜேபி. என்னடானா இவர் மாமிசம் சாப்பிடுறாராம். இவன் போய் என்னமோ பட்டியலுன்னா அதெல்லாம் பேசுறது நடிப்பு. உணர்வு பூர்வமாக செஞ்சா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். சரி, பட்டியலத்தை சேர்ந்தவர், இது பழங்குடிகளை சேர்ந்தவர் ஜனாதிபதி ஆக்கினாங்கல்ல, பாராளுமன்றத்துக்கு தலைவரே ஜனாதிபதி தானே. இந்த பாராளுமன்ற கட்டண திறப்பு விழா கூட்டாங்களா? சரி, பெருசா பேசுறீல்ல அயோத்தி கோயில் கட்டணும்னு, யார் யாரையும் RSS தலைவரை கூட்டு உட்கார வச்சிய, ஏன் ஜனாதிபதியை கூப்பிடல? அடையாளப்படுத்துவதற்காக ஒருவரை போடுவது என்பது வேறு, உணர்வு பூர்வமாக கொள்கை ரீதியாக செய்வது என்பது வேறு. காங்கிரஸ் கட்சி நடிக்கல. இடைப்பட்ட காலத்தில் பல காரணங்களால இந்த கட்சிக்கு முழுமையாக தங்களுடைய ஆதரவை தந்த பட்டியலத்து மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனதை நான் ஒத்துக்கிறேன். அதுல எனக்கு ஒன்றும் தயக்கமே இல்லை. அது கூடாது. மீண்டும் அவருடைய நம்பிக்கையை பெறுகின்ற வகையில அந்த சமூகத்திலிருந்து தம்பி செல்வ பெருந்தையை போட்டிருக்கிறாங்க. இவர் சிறப்பாக செயல்படுவார் என்பது என்னுடைய நம்பிக்கை. அவர் அந்த செயல்பாட்டின் மூலமாக காங்கிரஸ் கட்சி இழந்த அந்த வாக்கு வங்கியை மீட்பது மட்டுமல்ல,
கடந்த காலத்தில் காங்கிரஸ் எப்படி வளர்த்ததோ ஜாதி பேதமற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இவர் தலைமையில் உருவாகும். அதற்கு எங்களை போன்றவர்கள் நாங்கள் எப்போதும் துணை இருப்போம். அதான் செய்யும். 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்துவாங்கன்னு சொன்னீங்க காங்கிரஸ்ல. ஆனா கே.எஸ். அழகிரி நியமிக்கப்பட்டு 3 வருஷத்தை தாண்டி 5 வருஷம் மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் மாற்ற வேண்டியவரை வந்து இன்னைக்கு தேர்தல் நேரத்துல அவசரமா மாற்ற வேண்டிய கட்டாயம் எங்க இருக்கு? காங்கிரஸுக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடக்குது? இந்த கேள்வி வந்து அனுபவ குறைவான கேள்வி. போன தடவை அழகிரி போடும்போது எப்ப போட்டாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே தேர்தல் போதுதானே. இது ஒண்ணும் புதுசு இல்லையே. இதான் புதுசா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இது இப்பதான் இந்த மாதிரி காங்கிரஸுக்குள்ள அர்த்தம் வேற. காங்கிரஸுக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் இதுக்குள்ள ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோட கேள்வி கேக்குறீங்க. வேஸ்ட். அடுத்தது கேளுங்க. இல்ல நான் சொல்லல, நான் திரும்பி சொல்றேன். நீங்க மட்டும் கேளுங்க. எவ்வளவு தெருவில் போறேன்னு சொல்லலாம். உங்க கேள்வி கேட்பதற்கு துணிவில்லைன்னா தான் அது பொதுவாக. கரூர் எம்பி ஜோதிமணிக்கும் கே.எஸ். அழகிரி மன்னிக்கணும், வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. உங்களுக்கு எதை கேட்கறது என்ன தேவையோ அதை விட்டு எதையோ பேசிட்டீங்க. சாப்பிடும் போது கருவேப்பிலை சாப்பிடக்கூடாது, அதை எடுத்து வைக்கணும். நீங்க கருவேப்பிலை மட்டுமே சாப்பிடணுங்கிறீங்க. இந்த மாற்றம் எதற்கு வந்திருக்கு? இது நல்லதா கெடுதலா தான் முக்கியம். அதை தாண்டி எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குல்ல. சரி, இப்ப செல்வ பெருந்தகை தலைவரா பதவி ஏற்றிருக்காரு. அவரை பத்தி பாஜக தரப்புல இருந்து சில விமர்சனங்களை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இவர் வந்து பல கட்சிகள் மாறி மாறி வந்து காங்கிரஸுக்கு வந்து சேர்ந்தவர். இவர் பின்னாடி வந்து இவர் வந்து ஒரு குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டவர். இவர் மேல குற்ற பின்னணி இருக்கு அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டை வந்து பிஜேபி தரப்புல இருந்து வைக்கிறாங்க. பிஜேபி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவ்வளவு பேரும் உண்மையா நியாயமானதை எல்லா பேரும் ஜெயில இருக்கணும். நான் உன்ட நேரடியா கேட்கட்டுமா? தமிழ்நாட்டுக்கு தலைவரா இருக்கிறோம், எனக்கு வீடு இல்ல, வாடகை வீட்டுல இருக்கேன்றாரா? அந்த வாடகை வீட்டுக்கு வாடகையே 3.5 லட்சம் ரூபாங்கிறாரா? கரண்ட் பில் எல்லாம் வேற. அது எப்படா கட்டுறேன்னா, எனக்கெல்லாம் வருஷத்துக்கு வருமானமே 3.5 லட்சம் இல்ல, என் நண்பர்கள் கொடுக்குறாங்க. அப்ப இன்கம் டாக்ஸ் என்ன பண்ணுது? செலவு வச்சு அங்கே அந்த கடன் நடத்திட்டு இருக்கானா இன்கம் டாக்ஸ்? இந்த 3.5 லட்சம் ரூபாய் கொடுக்குற யாரு? அவன் இன்கம் டாக்ஸ் கட்டுறானா இல்லையா? கேட்டா நீங்க சொல்ற தமிழ்நாடு தலைவர் இருந்து அவெல்லாம் சேர்ந்து உள்ள போகணுமா? அடுத்த கேள்விக்கு வர்றேன். இந்த நாட்டுடைய பிரதமர் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் வச்சிருக்காங்களா? கோடி கோடியா பணம் வசூலிக்கிறாங்களா? இன்னைக்கு வரல அது யார் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கானா? சுப்ரீம் கோர்ட்ல என்னைக்கு இந்த தேர்தல் அந்த பாண்ட் மூலமா வசூல் பண்ணது இல்லீகல் சொன்னானோ, மானம் இருக்கிறவன் சொரணை இருக்கிறவன் ராஜா பண்ற போயிருக்கணும். அவன் போய் இந்த கேள்வி கேட்கறதுக்கு எந்த யார் மிக யோக்கியதே கிடையாது. இந்தியா கூட்டணி, இந்த கூட்டணிக்குள்ள பல உடைவுகள் நடக்குது, இல்ல ஒரு பல பின்னடைவுகள் நடக்கிறத பார்க்க முடியுது. மம்தா பானர்ஜி வந்து நாங்க வந்து காங்கிரஸுக்கான சீட்டை ஒதுக்க முடியாது, நாங்க தனியா அனுப்போன்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் கேட்கறது இது தேர்தல் நேரம். இந்த தேர்தலில் எப்படி இதுவா இருக்க முடியும்? ஆளுங்கட்சி வந்து இந்த 10 ஆண்டு காலங்களில் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும். எதிர்கட்சிகள் இந்த ஆட்டில் செய்ய தவறுனதை சொல்லி நாங்க வந்தா ஓட்டு கேட்கணும். நீங்க அதை விட்டுட்டு நிர்மலா சீதாராமையே புருஷன் பேரை பின்னால வைக்காம அப்பா பேரை வச்சிருக்கு, இந்த மாதிரி கேள்றது ஏதாவது பயன் உண்டா? கட்சிக்குள்ள குடும்பத்திலே நீங்க வீட்டுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பீங்களா? கருத்து வேறுபாடு இருக்கிறதா மனிதனுடைய இயல்பு. அதை கடந்து ஒரு நோக்கம் இருக்குல்ல. நான் கேட்கிறேன், மம்தா பானர்ஜி சொன்னீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு? கெஜ்ரிவால் நேற்று எதிராக இருந்தாரா? இன்னைக்கு ஒன்னாயிட்டாங்களா? இந்த கெஜ்ரிவாலோ அல்லது மம்தா பானர்ஜியோ அல்லது நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ அல்லது யாரெல்லாம் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்க சொன்னான்னு சொல்றீங்களோ அவர்கள் எல்லாமே நாளைக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுக்கு நடுவுல இவங்களுடைய ஓட்டு வந்தாதான் ஆட்சி வரும்னு சொன்னா அவங்க காங்கிரஸ் ஆதரிப்பாங்களா பிஜேபி ஆதரிப்பாங்களா? இன்றைக்கு தேவை காங்கிரசுக்கு அல்ல. இந்த நாட்டுடைய இந்த தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல. இந்த நாட்டு அரசியல் கட்சிக்கான தேர்தலாக நான் பார்க்கல. இந்த நாட்டிற்கு ஜனநாயகம் வேண்டுமா வேண்டாமா? இன்னைக்கு நடந்து சண்டிகர்ல நடந்திருக்கு பகிரங்கமா. சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டானே, ஜனநாயக படுகொலைன்னு சொல்லிட்டானே. நான் சொன்னா கோச்சுங்க, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சே. அதனால இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உங்க தெருவில் ஒரு வீட்டில் தீ பிடிச்சுன்னு வச்சுங்க, அவனுக்கும் உங்களுக்கு சண்டையா கூட இருக்கலாம், கோபமா கூட இருக்கலாம். எரிஞ்ச உடனே எனக்கு அவனுக்கு சண்டை, அதனால வரமாட்டேன்னு சொல்றீங்க. இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சண்டைங்க. நான் அவங்க 2 பேரும் ஒன்னா சேருனே சொல்லல. இந்த 2 பேரும் சண்டை போடுறதுக்காக ஒரு உரிமை வேணும் இல்ல? அந்த உரிமை வேணும்னா ஜனநாயகம் இருந்தால் நடக்கும். இந்த முறை மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நாம் சந்திக்கிற கடைசி தேர்தல் இதுவாக தான் இருக்கும். ஒரு அதிபர் ஆட்சியை நோக்கி, சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனுடைய விளைவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க சண்டை போடுறதுக்காகவாவது கட்சி இருக்கணும். கட்சி இருக்கணும்னா ஜனநாயகம் இருக்கணும். ஜனநாயகம் இருக்கணும்னா இந்த ஆட்சி போகணும்.
இந்த ஆட்சி போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் சண்டை போடுங்க, அது ஜனநாயகத்தில் இருக்கு. ஆனா அந்த இடத்துலதான் இந்த கூட்டணிக்குள்ள இந்த குழப்பங்கள்ங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்குது தானே நம்ம பார்க்க முடியுது. சார், குழப்பம் இல்லைன்னா அது சவம் அர்த்தங்க. இப்ப பிஜேபியில குழப்பம் இல்லையா? அந்த கட்சியை முத ஆரம்பிச்சவர் யார் பேர் சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு? அத்வானின்னு கேள்விப்பட்டீங்களா? அவர்கிட்ட எடுபடி வேலை பார்த்தவர் தானே பிரதம மந்திரி. இப்ப அந்த அத்வானி இருந்துட்டு வணக்கம் போறது பார்த்துட்டு பார்க்காம போன வீடியோ பாத்தீங்களா இல்லையா? அதுக்கு பேரெல்லாம் என்ன? இன்னொன்னு, கருத்து வேறுபாடு எங்க இருக்காது? கொள்ளை கூட்டத்தில் இருக்காது, அடிமை கூடாரத்தில் இருக்காது. நாங்கள் ஜனநாயக உணர்வு படைத்தவர்கள். கருத்து வேறுபாடுகளை கடந்து அதான் அந்த இலக்கை சொன்னேன். இந்த நாட்டுடைய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், அதற்காக இந்த ஆட்சி நீக்க வேண்டும் என்பதுதான் அந்த இலக்கு. அதற்கு பின்னால அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பொது கருத்து என்றால் தனித்தனி கட்சி எதுக்கு? ஒரே கட்சியா தான் இருப்பாங்க. அதனால எப்போது தனித்தனி கட்சிகளோ எல்லா விஷயத்திலும் கருத்து ஒற்றுமை இருக்க முடியாது. அதே நேரத்தில் கருத்து வேறுபாடு இருப்பதாலே அவர்கள் எதிரிகள் அல்ல. ஒரு காமன் மினிமம் புரோகிராம் சொல்றோம்ல, ஒரு பொது கருத்தில் குறைந்தபட்ச செயல் திட்டங்களை வைத்துக் கொண்டு அதை நோக்கி செயல்படுவதுமா கூட்டணி தர்மம். அதில் நாங்கள் தெளிவா இருக்கோம். நீங்க விரைவில் பார்ப்பீங்க. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்களே மகிழ்ச்சியோடு ஒரு கேள்வி கேட்க நான் பதில் சொல்ற நிலைமை வரும். இப்போ சமீபத்தில் கர்நாடக காங்கிரஸ்ல இருந்து ஒரு போராட்டம் வந்து நடத்தினாங்க. அப்போ கர்நாடக காங்கிரஸ் எம்பியா இருந்த DK சுரேஷ் அவர்கள் வந்து தென் மாநிலங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இதே மாதிரி மத்திய அரசு வந்து செயல்பட்டுச்சுன்னா தென் மாநிலங்கள் வந்து தனி நாடு கேட்குற இடத்த நோக்கி நகர்ந்துருவாங்க அப்படின்னு அவர் பேசினாரு. இதை வச்சு மோடி என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து பிரிவினையை தூண்டக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது. இதை சொல்ற யோகியதை அவருக்கு இருக்காரு. நான் எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை, பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், யாரா வேண்டும். நீங்க இதை பத்தி பேசுறதுக்கு யார் நீங்க? முதல்ல நான் என்ன கேட்கிறேன், அவர் சொன்ன என்ன கான்செப்ட் சொன்னாரு முக்கியம். தென் மாநிலங்களை மத்திய அரசு புறக்கணிக்கிறது. குஜராத் உதாரணத்துக்கு, குஜராத்துக்கு 100 ரூபாய் கொடுத்தாக்க கர்நாடகத்துக்கு 25 ரூபாய் கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு 20 ரூபாய் கொடுக்குது. இது பாரபட்சமான நிலைமையா இருக்கு. இதை தொடர்ந்து நீடித்தால் தென் மாநிலங்களை ஒன்று சேர்ந்து போராடுற நிலைமை வரும். இல்லைன்னாக்க தனி நாடே பிரிக்கிற நிலைமை வரும்னா ஒரு எச்சரிக்கையை சொல்றார். அவர் என்ன பண்ணணும்? நான் அப்படி பிரிவினை பார்க்கல, நான் தேசியவாதி, நாடு முழுக்க எல்லாரையும் ஒன்னாத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ பிரைம் மினிஸ்டர். அதை விட்டு பிரிவினை பார்க்கறாங்கன்னா நீ மேக்கப் போடுற நேரத்தை குறைச்சிக்கிட்டு மக்களை பத்தி சிந்திக்கணும். இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பு வெளிவந்தது சமீபத்தில் பார்க்கும்போது, அதுல வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் மறுபடியும் அறுதி பெரும்பான்மையா பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும், இந்தியா கூட்டணிக்கு வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களோட பார்வை என்ன? சரி, இங்க கேமராமேன் அந்த பையன் இருக்கிறாரு, அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அப்பா அம்மா எந்த கட்சி தான் ஓட்டு போட உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? கேட்கிறேன். தெரியாது. உங்க அண்ணன் தம்பி தெரியாது, உங்க நண்பர்கள் தெரியாது. இது யதார்த்தம். ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களே யார் யார் எதுக்கு ஓட்டு போடணும் தெரியாது. ஒரே இடத்துல ஏசி ரூம்ல உட்காந்து இந்தியா உங்களுக்கு இத்தனை சதவீதம் இவருக்கு ஓட்டு போடும். இது நம்ம விருப்பத்தை சொல்லலாம். உங்களுக்கு புரியணும்னா வேற ஒன்று சொல்றேன். 1977 இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்தது. அந்த தேர்தல் அறிவிக்கிற போது எந்த பத்திரிகையாவது கருத்து கணிப்புல காங்கிரஸ் தோக்குன்னு சொன்ன ஒருத்தரை சொல்லுங்க. இந்திரா காந்தி தோக்குன்னு சொன்ன யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. அல்லது சஞ்சய் காந்தி பின்னடைவுன்னு யாராவது சொன்னீங்கன்னு சொல்லுங்க. நம்முடைய ஆசையை விருப்பத்தை சொல்வது ஒன்று. இன்னொன்னு, மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்குவதற்காக செயற்கையாக பணம் இருக்கிறவன் வசதி இருக்கிறவன் சில ஆட்களை வச்சு இப்படி எல்லாம் கருத்து கணிப்பு அல்ல, அதற்கு பேர் கருத்து திணிப்பு. இப்போ நம்ம அந்த கருத்து கணிப்பு தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற கருத்தையும் அதே கருத்து கணிப்பு தான் சொல்லுங்க. கருத்து கணிப்பை பத்தி நான் பேசலைங்க. நான் சொல்றது மக்களுடைய மனோநிலை சொல்றது வேற, கருத்து கணிப்பு என்பது வேற. நான் என்ன சொல்றேன்னா, 300 ரூபாய்க்கு வித்த சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் 1500 ரூபாய்க்கு போயிருச்சு. $140 குருடாயில் வாங்கி 70 ரூபாய்க்கு பெட்ரோல் வித்த நிலைமை மாறி நாங்க வந்து ஆட்சி பாதி விலைக்கு கொண்டு வரும் சொன்னவங்க ஆட்சிக்கு வந்து 10 வருஷத்துல வெறும் $40 குருடாயில் வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, யாரெல்லாம் பிஜேபி காரங்களோ அவங்களுக்கு தான். நீங்க கருத்து கணிப்பு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க வீட்டுல போய் கேட்க சொல்லுங்க. ஏமா நம்ம வீட்டுல மட்டும் 300 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் போடுறாங்களா இல்ல 1500 கான்னு? இல்ல நான் பெட்ரோல் போட்டா எனக்கு 100 ரூபாய்க்கு போடுறாங்க, இந்த கருத்து கணிப்பு வெளியிட்ட இந்தியா டுடேயா? அவங்க போனா அவங்க 25 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்களா? நான் சொல்லுவது, மக்களை நேரடியாக இந்த ஆட்சியால் பாதிக்கப்படுகிறார்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னு சொன்னாங்க.
10 ஆண்டுகளில் மொத்தமாவே 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கலையே. ராமர் கோயில் விவகாரம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து பாஜக உருவாக்குன்னு சொல்றாங்களே. அதை கட்டி முடிச்சாச்சு. இனிமே வரும். கட்டுவேன்னு சொல்றவர்களும் இருந்துச்சு. கட்டி முடிச்சாச்சு. இனிமே முடிஞ்சு போச்சு கதை. அவங்களுக்கு ஆயுதம் இல்ல. அது ஒரு பெரிய மாற்றத்தை தேர்தலில் அதான் முடிஞ்சிருச்சு. இல்ல கட்ட போறேன் என்கிற போது அது ஒரு விதமான போதை. ஜாதி என்பதும் மதம் என்பதும் இனம் என்பதும் மொழி என்பதும் ஒரு விதமான போதை. அந்த போதை நிரந்தரமா இருக்காது. அது குறைய நார்மலுக்கு வந்துருவாங்க. இதை பயன்படுத்தி எப்படி அரசியல் விளையாடுறது உலகத்துல முத வந்தவன் ஹிட்லர் தான். இப்ப இவங்க ஒண்ணு வேணாம். ஹிட்லர் ஒரு மெயின் கேம்ப்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். அதுல ஜெர்மன்கிற இடத்துல இந்தியான்னு போட்டுங்க, ஹிட்லர்ங்கிற இடத்துல மோடின்னு போட்டுங்க, யூதர்கள் இடத்துல முஸ்லீம்னு போட்டுங்க. படிச்சீங்கன்னா அப்படியே இப்ப நடக்கிறது அப்படியே இருக்கும். அந்த பாலிசியை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. இது புதுமை இல்லை. உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம். ஹிட்லருக்கு ஏற்பட்ட முடிவை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். விரைவில் பார்ப்போம். ராகுல் காந்தி வந்து அவருடைய யாத்திரையினுடைய அடுத்த கட்டத்துல போயிட்டு இருக்காரு. முதல் யாத்திரை அவர் நடத்தினப்ப அது ரொம்பவும் பரபரப்பா இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு. இந்த 2வது யாத்திரையில அந்த பரபரப்பு வந்து குறைஞ்சிருக்கும். பூனைக்கண்ணை மூடிட்டா பூலோகம் விரும்பு போயிடாது. பாஜக ஆளுகின்ற அஸ்ஸாம் அந்த பகுதியில் வரும்போதே பிரம்மாண்டமான ஆதரவு இருந்தாலும் அவங்களை தாங்கிக்க முடியாம இவர் மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஆனாலும் அதை பற்றி வர்றாரு. ஊடகங்கள் மறைக்குதுன்னு சொல்ல வரீங்களா? அது உங்களுக்கு தெரியலையா? நீங்க கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா காந்தி செத்துட்டாரோ கேப்பீங்க போல இருக்கு. ஊடகத்தை தான் த்ரெட்டனிங் வச்சு எதையும் போட விடுறது இல்லையே. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்குது இல்ல. தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகையில எந்த டிவியில அதை காட்டுறாங்க சொல்லுங்க. நான் இந்த பாத யாத்திரைக்காக ஒண்ணு சொல்றேன். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உலகத்துல எவ்வளவு நடைபயணம் நடந்திருக்கு. அந்த உலகத்துல பெரிய அளவுக்கு கவனிக்கப்பட்ட ஈர்க்கப்பட்டது முதல்ல அடையாளத்துக்கு தண்டி யாத்திரை. அதுக்கு பின்னால சீனாவில் லாங் மார்ச் மாவோ பண்ணுது. ஆனால் இவ்வளவு நீண்ட தொலைவு இந்தியா சுதந்திர இந்தியாவில் ஒரு பெரிய நடைபயணம் பண்ணது சந்திரசேகர். கன்னியாகுமரி டெல்லி வரணும். அதையும் கடந்து கன்னியாகுமரி காஷ்மீர் வரணும். உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு தலைவனோ யாருமோ இப்படி ஒரு நடைபயணம் போகாத ஒரு சரித்திர சாதனை செய்திருக்கிறார் ராகுல். அவர் இந்த பக்கம் போன கன்னியாகுமரி நேரா போனாரு, வடகிழக்கு மாநிலத்துக்கு தான் போறது இல்லையான்னு. இப்ப திரும்பி அதே வடகிழக்கு மாநிலம் குஜராத் வரணும் போறாரு. அசாம்ல இருந்து குஜராத் வரணும். இவ்வளவு பெரிய சரித்திர சாதனை செய்கிற போது உங்களுக்கு துணிவு இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் அவர் மாதிரி எங்கே மோடிய ஒரு 10 நாள் நடக்க சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். அண்ணாமலை தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்காருல்ல. நடக்கிறாரா? நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க? அவர் நடக்கிறாருன்னு சொன்னா என்னமோ உங்களுக்கு ஆச்சுங்க. அவரு கார்ல தான் போறாரு. ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஒரு கார்ல போவாரு, எங்கேயாவது கீழே இறங்குவாரு, பேசுவாரு, திரும்பி கார்ல போவாரு. அவர் எங்கேயுமே நடக்கல. போன நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு வந்து 9 இடங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த முறை வந்து ஆனா அந்த 9ங்கிறது ஒதுக்கப்படாது, ஒரு 5 அல்லது 6ன்ற இடத்துக்குள்ள முடிக்கணுங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காங்கிரஸ் வந்து தேசிய அளவுல பலவீனம் அடைந்ததால இப்படி ஒன்று நடக்குதா பார்க்க முடியுமா? இது ஆதாரம் இல்லாத, முதல்ல சொன்ன மாதிரி அவன் அரிப்பை ஆபத்து இல்லாமல் தீர்த்து கொள்வதற்கு ஒரு காசிப். இது ஒரு முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை என்னன்னா உங்களுக்கு தெரியுமா? இன்னும் தேர்தல் அறிவிப்பே வரல. அதனாலதான் அப்படி எடுத்துட்டு இருக்காங்க. அறிவிப்பு வந்த உடனே தான் உறுதி செய்யப்படும். உறுதி செய்யப்படுகிற போது அல்லது அதுக்கு மேல காங்கிரஸ் கொடுப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஏன் 39 கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஒன்றை புரிஞ்சுக்கணும், கூட்டணினா என்னன்னு தெரியல உங்களுக்கு. கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் கூட்டணி. நான் தான் என்று ஒரு கட்சி நினைச்சா அது கூட்டணியா இருக்க முடியாது. சில நேரங்கள்ல உங்களுக்கு நல்லா சொல்லணும்னா, திமுகவில் மிகப்பெரிய தலைவராக நீண்ட காலங்கள் இருந்தவர் கலைஞர் கருணாநிதி. அவர் தன்னை பற்றி யார் கேவலப்படுத்தினா கூட கவலைப்பட மாட்டார். தன்னுடைய மருமகன் மாறன் மீது அவருக்கு அளப்பரிய ஒரு பெரிய பாசம் உண்டு. உங்களுக்கு தெரியாது, 77 நடந்தது. எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே பேச்சுவார்த்தை நடக்குது. திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டாச்சு. மத்திய சென்னைக்கு முரசொலி மாறன் அறிவிச்சிட்டாங்க. உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடக்கிற போது அந்த இடத்தை ஸ்தாபன காங்கிரஸ் கொடுத்தாதான் பேச்சுவார்த்தை முடிகிற ஒரு நிலைமை நேரத்துல வாழ்க்கையிலேயே முதன்முறையாக தன்னுடைய மருமகன் மாதனுடைய வேட்புமனுவையே திரும்ப பெற்று ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் பாராமட்சம் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தேர்தல் கூட்டணி என்பது கடைசி நிமிடம் வரை வேணுங்கிறது இல்லாம போகலாம், வேணாங்கிறது வரலாம், 5 10 ஆகலாம், 10 5 ஆகலாம், அது வேற. எந்த நேரத்தில் எதை செய்தால் நல்லதோ அதை கடைசி நேரத்தில் முடிவு செய்ய முடியும். முன்னாலே இருக்கலாம் நம்ம ஆசையை சொல்வது. நன்றி. நன்றி வணக்கம்.
Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.